ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக மிக முக்கியமான மாதம். அதை விட ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள் வருது. அதனால் இந்த மாதம் அந்த மாதிரி முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் ஜூலை 29 தான் கடைசி நாளாக அமைய இருக்கு. காரணம் என்னென்னா, அன்னைக்கு கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அம்மனே வீடு தடி வரக்கூடிய ஒரு அதிசய நேரமானது அமைய போகுது. அம்மனே வீடு தடி வரக்கூடிய அதிசய நேரம் அன்னைக்கு அமைய காரணம் என்னென்னா, அன்னைக்கு முழுசாக ஆடி பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. ஆடியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி என்று குறிப்பிடலாம். இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை விட அதிக சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமியில் நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அதுக்கு பல மடங்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை விட கிரகங்களும் இந்த பௌர்ணமியில் வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பௌர்ணமி வலுவாக எல்லாருக்குமே மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற முக்கிய ஜோதிட பலன்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அம்மனே நம்ம வீடு தேடி வரும்போது அந்த அதிசய நேரத்தால் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அம்மன் வீடு தேடி வருவதை உங்களால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதை விட அந்த மாற்றத்தை ஏற்று பயனும் பெற முடியும். அதனால் அம்மன் வீடு தேடி வருவது என்ன மாதிரியாக உங்களுக்கு நேரம் அமைஞ்சிருக்குங்கிறத கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மற்ற பௌர்ணமியை விட இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் சில பரிகாரங்கள் நம்ம கரெக்டாக செய்யணும். ஏன்னா இந்த பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த 6 மாதத்துக்கு நிலைத்திருக்கும். அதனால் இந்த ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி, இந்த பௌர்ணமியில் என்ன விஷயம் செய்தால் அதிர்ஷ்டம் நமக்கு பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆடி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க என்ன பலன் கிடைக்க எந்த கடவுளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை தெளிவாக விரிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளில் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து நம்மளுடைய வீடு தேடி அருள் செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அதோடு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதனால தான் ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையல் போடுறது, இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிறது காலங்காலமாக குறிப்பிடப்படுகிறது. ஆடி மாத பௌர்ணமியில் வீட்லேயும் கோவில்லையும் சிவ வழிபாடு சிவ பூஜை செய்வது சிவனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும். ஆக்சுவலி ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாடுக்கு மட்டும் இல்லாமல் அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுவது ரொம்ப விருப்பு. பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பௌர்ணமி அன்று கோவில்கள்லேயும் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபட்டால் ஏராளமான நற்பலன்களை உங்கள் ராசிக்காரங்க பௌர்ணமினால் அடைய முடியறது யாராலையும் தடுக்க முடியாது. இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமியில் வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பொன்னான பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் வளம் பெருகும், நிம்மதி குடிக்கொள்ளும். அதை விட தம்மதியிடையே ஒற்றுமையானது மேலோங்கோ. அதுக்கப்புறம் ஞான கடவுள் ஸ்ரீ ஐகிரியவரை அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஐகிரியவரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கும், குழந்தைகள் கல்வியில் சொலிப்பாங்க. கல்வியில் மட்டும் இல்லாமல் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ முடியும். அப்புறம் ஆடி பௌர்ணமியில் பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் குடும்பத்தில் நிம்மதி தவளோ, தருதர விலகோ. அதனால் ஆடி பௌர்ணமியில் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும்.
இதெல்லாம் ஆடி பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய பலன்கள். இப்போ ஆடி பௌர்ணமியுடைய விரதம் இருக்கக்கூடிய முறையை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்திருங்க. உணவு எதுவும் அருந்தாமல் உங்கள் ராசிக்காரங்க விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். மெயினாக வீட்டுடைய பூஜரையில் அம்பாள் படம் இருக்குல்ல, அதுக்கு விளக்கேற்றி வழிபாடு ஸ்பெஷலாக செய்ய வேண்டும். மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து இந்த நாளில் அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பு. எல்லாத்துக்கும் மேலே ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்கு. பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்தால் குழந்தை பேரை கிடைக்காம தவிக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கி லாபம் பெருகும். குடும்பத்தில் கூட ஒரு வகையான மகிழ்ச்சி பெருகும். ஆக்சுவலி ஆடி பௌர்ணமியில் இன்னொன்று என்னென்னா, மாலை நேரத்தில் முழு நிலவு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதனால் சுபிட்சை ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். அது ரொம்ப சிறப்பானது. சிவ வழிபாடு செய்வது இன்னும் பல மடங்கு புண்ணியத்தை தரும். மாலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகைகள் நோய்கள் நீங்கும். கடன் தொல்லை விலகும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்படும். ஸோ வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஸோ ஆடி பௌர்ணமி இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பௌர்ணமி. அதனால் ஆடி பௌர்ணமியில் இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இப்போ ஆடி பௌர்ணமியில் உங்களுக்கு பலன்கள் கிரகநிலைகளால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாவது இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் ஆன்மீக ரீதியான பல வகையில் முக்கியத்துவம் கொண்டிருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றான ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு முடிகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியனுடைய அடிப்படையில் வரும். சூரியன் இப்போ தனது நட்பு வீடான சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் இந்த மாதிரி சஞ்சரிக்கிறது தான் ஆடி மாதம். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் பயிற்சியடைவதால் அதன் தாக்கம் 12 ராசிகளில் வெவ்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல் சுக்கிரன் புதன் செவ்வாய் போன்ற மாதக்கோள்களும் பயிற்சியாகும் இந்த ஆடி பௌர்ணமி. அதனால் சில ராசிக்காரங்களுக்கு தொழில் பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சில ராசிக்காரங்களுக்கு செலவுகள் உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அதன்படி உங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஆடி எப்படி இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி 2026 ஆடி பௌர்ணமியில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். சூரியன் கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிக்கிறார். புதன் முதல் பாதியில் மிதுனம், 2ஆம் பாதி கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் முதல் பாதி கேதுவோடு சிம்மத்திலையும் 2ஆம் பாதி கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார். அப்புறம் செவ்வாய் முதல் பாதி ரிஷபத்திலும் 2ஆம் பாதி மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். குரு உச்சம் பெற்ற கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சனி மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் பாதியில் வக்ரம் அடைகிறார். ராகு கும்பராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். கேது சிம்ம ராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். இப்போ கிரகநிலைகளை பார்த்துட்டிங்களா? இப்போ உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பிடுறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு ஆடி பௌர்ணமியில் பணமழையில் நினைவீங்க என்பது குறிப்பிடப்படுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமியில் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரே காரணத்தால் வருமானம் அதிகரிக்கும். பிற கிரகங்களும் இந்த பௌர்ணமியில் 2ஆம் பாதியில் இருந்து சாதகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். வேலை தேடக்கூடிய கன்னிராசிக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது யோகமானதாக அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு பலன்கள்ங்கிறது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.